சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பைக்கில் சென்ற சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோரணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவரது மகன் 19 வயதேயான சரண் என்பவர் சட்டக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து முடித்து இருந்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று அவர் பைக்கில் ஹெல்மெட் அணியாமல் கொண்டலாம்பட்டியிலிருந்து திருவாகவுண்டனூர் நோக்கி கந்தம்பட்டி மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து நடந்த பகுதியில் சிசிடிவி ஏதும் இல்லாத சூழலில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சூரமங்கலம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே காரும் பைக்கும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் திமுக மீனவரணி தலைவரான குட்டியப்பா என்பவர் உயிரிழந்தார். வாசுதேவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த குட்டியப்பா பைக்கில் தனது உறவினரான திருமலைக்குமாருடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது சுப்பிரமணியபுரம் பகுதியில் மதுரையில் இருந்து வந்த கார் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். பின்பு இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குட்டியப்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். படுகாயமடைந்த திருமலைக்குமார் சிகிச்சையில் உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கார் ஓட்டுநர் ராகுல் என்பவரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.